குட்டீஸ், அம்மா பேசுகிறம்மா. மீன் குழம்பு செய்யலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்குமா 3 ஸ்பூன் எண்ணெய் பெரிய ஸ்பூன்லேயே ஊற்றுங்கம்மா. ஊற்றிட்டு வடகம், வெந்தயம், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டம்மா. வதங்கிட்ட உடனே வெங்காயம் போட்டுக்குங்கம்மா. வெங்காயத்து கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்குங்கம்மா. வெங்காயம் பொன்னிறமாக வரணும்மா. வெங்காயம் வதங்க மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வருண்டம்மா. மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டுங்கம்மா. அது கூடவே வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினா மீன் குழம்பு நல்லா கெட்டியாக நல்லா இருக்குண்டம்மா. குழம்பா கெட்டியாக தொக்கா வருண்டம்மா. அதை போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தக்காளி அதில் நல்லா தண்ணி சாறு எல்லாம் இறங்கினம்மா. தக்காளி நல்லா வதங்க தான் குழம்பு கெட்டியாக நல்லாயிருக்கும். அதை வச்சு சாப்பிட்லாம். 2 நாளைக்கு கூட மூசி போகாது நல்லா இருக்குண்டம்மா. நல்லா வதங்கிட்ட பிறகு மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்கம்மா. மிளகாத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்கம்மா. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து சுத்தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்கம்மா. ஊற வச்சுட்டு அந்த சுத்தண்ணியில் ஊறினா நல்லா அப்படியே அந்த புளி நல்லா ஊறி வந்த உடனே கரைக்கிறதுக்கு நல்லா இருக்குட்டம்மா. ஈஸியாக அந்த புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம்மா. மேலே தண்ணி எண்ணெய் மேலே பிறண்டு வரும்போது எந்த மீன்னாலும் போட்டுக்கலாம். இந்த மீன் தான் இந்த குழம்பு இல்லை, எந்த மீன்னாலும் இதில் போட்டு மேலே நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு மீன் குழம்பு இறக்கி வச்சா நல்லா மணமாக ருசியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. அதுக்கு மேலே கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டு இறக்கி வச்சுட்டா சூப்பராக இருக்குமா. மீன் குழம்பு களி செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு இட்லிக்கெலாம் நல்லா இருக்குண்டாம்மா. இது தாண்டம்மா அம்மாவோட டிப்ஸு.